வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாத சிம்மராசி பலன் பாகம் 2. இந்த கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை உள்ள டிசம்பர் மாத சிம்மராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று தமிழ் மாதமான மார்கழி மாதம் பிறக்கிறது. முக்கியமாக சிம்மராசி மக்களின் பொது பலன், தொழில் மற்றும் பொருளாதார நிதி சார்ந்த கணிப்பு பதிவுகளை பாகம் 1 பார்த்து கேட்கவும். சிம்மராசி பலன் பகுதி 2. இந்த பதிவில் சிம்மராசியின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம் மற்றும் பரிகார ஆலோசனை கணிப்புகளை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. முதலில் சிம்மராசி மக்களின் காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது டிசம்பர் 2024 சிம்மராசிக்கு குரு பகவான் வியாழன் 10ஆம் வீட்டில் இருப்பதாலும் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் தங்களுக்கு அதிக பலன்கள் இருக்காது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு குறியிட்டு காட்டுகின்றது. இதன் காரணமாக உங்கள் காதலில் உடனான காதல் வாழ்க்கையில் தங்களுக்கு வசீகரம் மற்றும் ஒரு விதமான ஈர்ப்பு ஆசை இல்லாமல் மனச்சோர்வுடன் செயல்படுவீர்கள். நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் உங்கள் காதலியுடன் உங்களின் காதல் வெற்றிகரமாக நீண்ட நாள் செல்ல முடியாத நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். மற்றும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையில் தங்களின் ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் எழும். அதனால் கருத்து மோதல்களும் சண்டை சச்சரவும் ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. ஆகையால் நீங்கள் இந்த நேரத்தில் அமைதியாக இருந்து கடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறீர்கள். நீங்கள் இன்னும் திருமணத்திற்குள் நுழையவில்லை என்றால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் நுழைவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உகந்ததாக இருக்காது. மற்றும் திருமணத்திற்கு பிறகு இந்த மாதத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் திருமணத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கைத்துடன் நல்லதொரு உறவை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும். ஆகவே இந்த மாதம் காதலிக்கும் அன்பர்களுக்கு திருமணத்திற்கான மாதமாக இல்லை என்பதை உணர வேண்டும். சிம்மராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள். டிசம்பர் 2024 சிம்மராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 10ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போகலாம். மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் உங்களுக்கு நல்ல உறவை காப்பாற்ற முடியாது என்பதை கிரக நிலைகள் கூறுகின்றன. குரு பகவான் வியாழன் மேற்கூறிய நிலையின் காரணமாக உங்கள் குடும்பத்தில் தங்களுக்கு ஈகோ தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் அது சார்ந்த வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. சிம்மராசியை பொறுத்து 3வது மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரை தங்களின் 5ஆம் வீட்டில் பயணம் செய்ய இருக்கிறார். மேற்கூறியவற்றின் காரணமாக டிசம்பர் 2, 2024 முதல் டிசம்பர் 28, 2024 வரையான காலகட்டம் உங்களின் குடும்பத்தில் நல்லதொரு திருப்தியை காண முடியாது. இது உங்களுக்கு மனம் திருப்தி தரும் நிகழ்வாக இருக்காது என்பதையும் உணர வேண்டும். பின்னர் டிசம்பர் 29 முதல் ஜனவரி 7 வரை சுக்கிரன் தங்களுக்கு 6ஆம் வீட்டில் பயணம் செய்வார். சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கும் நேரத்தில் மேலும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் தேவையற்ற வாக்குவாதங்களும் பரஸ்பரம் அன்பிலும் பிரச்சனை ஏற்பட்டு வாழ்வில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும் சூழல் இருக்கிறது. ஆகவே சற்று பொறுமையாக இருந்து கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிம்மராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது டிசம்பர் 2024 சிம்மராசி மக்களின் உடல்நிலை நன்றாக இருப்பதற்குண்டான சூழ்நிலையை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார். மற்றும் சிம்மராசியை பொறுத்து சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக உங்கள் கால்கள் தொடைகளில் வலி மற்றும் வயிற்றில் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். சில சிம்மராசி மக்கள் தங்களின் உடல் பருமன் மற்றும் அதிக எடைக்கு ஆளாகும் சூழலும் இருக்கிறது. மேலும் இது
உங்கள் ஆரோக்கியத்திற்கு மேலும் பிரச்சனைகளை சேர்க்கும் என்ற நிலையில் நீங்கள் தூக்கமின்மையை சந்திப்பீர்கள். ஆகவே தங்களுடைய தேகம் சார்ந்து உடனுக்குடன் மருத்துவரின் ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். முடிந்தவரை ஆரோக்கியத்தை பாதுகாக்க நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி மற்றும் யோகாவை செயல்படுத்துவது உங்களுக்கு நலமாக இருக்கும். சிம்மராசி மக்களுக்கு இந்த மாத ஆலோசனை என்பது, சிம்மராசி மக்களின் முக்கிய கிரகமான ராகுவின் நிலை சாதகமாக இல்லை. குரு பகவான் வியாழன் தங்களுக்கு 10ஆம் வீட்டில் பிற்போக்கு இயக்கத்தில் இருக்கிறார். சனி பகவான் தொடர்ந்து 7ஆம் வீட்டில் தங்களுக்கு சாதகமாக செயல்படவில்லை. கேது பகவானும் இதில் சேருகிறார். அவர் தங்கள் 2வது வீட்டில் சாதகமற்ற நிலையில் பயணம் செய்கிறார். இதனால் சிம்மராசி மக்களின் உறவு மற்றும் ஆற்றலுக்கான கிரகமான செவ்வாய் இந்த மாதம் 4ஆம் வீட்டு அதிபதியாகவும் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கும் அவர் பிற்போக்கு இயக்கத்தில் பயணத்தில் தொடர்கிறார். இதன் காரணமாக உங்கள் தொழில் நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படும். இதனால் நீங்கள் உங்களின் வாழ்வியலில் சில பல அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீடித்துக் கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவருவதற்கு என்ன வழி என்று தேட வேண்டிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டத்தின் குறைபாடுகள் உருவாகும். இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெற முடியாமல் போவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய சுற்றி இருப்பவர்களை பற்றியும் நீங்களும் உங்களுடைய இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளையும் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் மதிநுட்பத்துடன் நடந்து யாவற்றையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு நீங்கள் வாழ்வதற்கு உண்டான செயல்பாடுகளில் அக்கறை காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தினமும் சூரிய பகவானை வந்தனம் செய்து நீர் வார்த்து அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய கடவுளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். முடிந்தவரை ஓம் சங்கர சூரிய நாராயணையை போற்றி என்று நீங்கள் ஜபிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றுவோம். வணக்கம்.